அன்போட வரவேற்கிறோம். இன்னைக்கு நம்ம கேபிஎஸ் கிச்சன்ல என்ன பார்க்க போறோம்னா தக்காளி பாயாசம். தக்காளி பாயாசம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நான் 2 தக்காளி பழத்தை எடுத்து பொடிசா கட் பண்ணி வச்சிருக்கேன். 50 கிராம் ஜவ்வரிசி எடுத்து பாயில் பண்ணி வச்சிருக்கேன். அதே மாதிரி 50 கிராம் சுகர் எடுத்து நான் வச்சிருக்கேன். காய்ச்சின பால் ஆற வச்சு நான் எடுத்து வச்சிருக்கேன் 1 கப்பு. தேவையான அளவு தேங்காய் பூ, அப்புறம் 10 கிராம் வேர்க்கடலை, கொஞ்சம் திராட்சை பழம், 4 ஏலக்காய், கொஞ்சம் முந்திரி, 1 ஸ்பூன் நெய். இவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். தேவையான அளவு தண்ணி. இப்ப இது எடுத்து வச்சிருக்க பொருள் நான் 5 பேருக்கு சமைக்கிறதுக்கு எடுத்து வச்சிருக்கேன். இது எப்படி இந்த தக்காளி பாயாசம் செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒரு கடாயை எடுத்து அடுப்புல சூடு பண்ணிக்கலாம். இப்போ நான் அடுப்பு கடாயை எடுத்து வச்சிருச்சு. இப்போ கடாய் நல்லா சூடாயிடுச்சு. நான் ஒரு 1/2 ஸ்பூன் நெய் விட்டுக்கிறேன். இப்போ நெய் சூடாயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நம்ம எடுத்து வச்சிருக்க இந்த முந்திரி பருப்பு, ஏலக்காய் இதெல்லாம் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். கடலைப்பருப்பு இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இது லேசா பொன்னிறமா நல்லா வறுத்துக்கலாம். அடுப்பை லோல வச்சு இது லேசா பொன்னிறமா வறுத்துக்கலாம். இது நமக்கு தேவையான அளவுக்கு பொன்னிறத்துக்கு வந்துருச்சு. இது கூட நம்ம எடுத்து வச்சிருக்க இந்த தேங்காய் துருவலை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இந்த தேங்காய் துருவல் போட்ட பின்னாடி அடிப்பிடிக்க ஆரம்பிக்கும். அதனால நீங்க லேசா அப்படியே கிளறி விட்டுட்டே இருங்க. இது ஒரு தேங்காய் இந்த நெய்யோட சேரும்போது நல்லா மனம் வரும். அப்போதைக்கு நீங்க இதை எடுத்து ஒரு பிளேட்ல சர்வ் பண்ணி வச்சிடலாம். இப்போ இங்க பாருங்க, இது நல்லா எல்லாமே மிக்ஸ் ஆயிடுச்சு. இது நல்லா இந்த நெய்யோட சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகிருக்கனால இதை நம்ம ஒரு பிளேட்ல எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம தக்காளி பழத்தை ஒரு ஜார்ல போட்டு இதை நல்லா பேஸ்ட் பழத்துக்கு அரைச்சி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ மறுபடியும் கடாயை எடுத்து அவ்வளோ சூட் பண்ணிட்டு மீத இருக்கிற நெய்யெல்லாம் நல்லா இதில் வலிச்சு விட்டுருங்க. நிறைய 1/2 ஸ்பூன் நெய். இப்போ இந்த நெய்யோட நம்ம அரைச்சி வச்சிருக்க இந்த தக்காளி சாறை இதுக்குள்ள ஊற்றிக்கலாம். நல்லா ஊற்றிட்டு கையில் வச்சுக்கோங்க. நல்லா இதை கலரி விடுங்க. இது நல்லா கொதி வருது ஃப்ரெண்ட்ஸ். இது ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். நல்லா அடுப்பை ஹை ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க. கலரி விடுறேன். இது நல்லா கொதிக்கும் போது கொஞ்சமா உப்பு சால்ட் சேர்த்துக்கோங்க. சால்ட் சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. இதோட பச்சைத்தன்மை குறைய ஆரம்பிச்சிருச்சு. நம்ம வேக வச்சு எடுத்து வச்சிருக்க இந்த ஜவ்வரிசியை இது கூட சேர்த்துக்கலாம். நம்ம வேக வச்சு எடுத்துருக்கனால ஜவ்வரிசியெல்லாம் நல்லா கட்டி சேர்ந்துக்கும். இதை நல்லா உடச்சு விடுங்க. உடச்சு விட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நம்ம ஏற்கனவே ஜவ்வரிசி வேக வச்சு எடுத்துருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். அதனால இது கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் வெந்தா போதும். அதுக்கப்புறம் நம்ம சுகரை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா இதை கையிலாம அடுப்பை லோலயே வச்சுக்கோங்க. லோலயே வச்சுட்டு நல்லா கலரி விடுங்க. இது கூட நம்ம எடுத்து வச்சிருக்க சுகரை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ நம்ம தண்ணி தேவையான அளவு நான் மிக்ஸ் பண்ணிட்டேன். இதை நல்லா கிளறி விட்டுடலாம். இது அடுப்பு ஹையில் வச்சு விடுங்க. ஒரு 2 நிமிஷம் இது வெந்தா போதும். இப்போ இது நல்லா கொதிக்க ஆரம்பிக்குது ஃப்ரெண்ட்ஸ். நெய்யெல்லாம் அப்படியே மேலே நிறைந்து வர ஆரம்பிக்குது. இது 2 நிமிஷத்துக்கு மேலேயே ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நான் தண்ணி நிறைய சேர்த்துருக்கேன். அதனால நான் ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் வேக வைக்கிறேன். நீங்களும் உங்களுக்கு தண்ணி எந்த அளவுக்கு சேர்க்குறீங்களோ அந்த அளவுக்கு டைம் எடுத்துக்கோங்க. இப்போ அடுப்பை லோல வச்சுட்டு நம்ம வறுத்து எடுத்து வச்சிருந்தாங்க முந்திரி, தேங்காய் இதெல்லாம் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம சுவையான தக்காளி பாயாசம் ரெடி ஆயிடுச்சு. நம்ம காய்ச்சி எடுத்து ஆற வச்சிருக்க அந்த பாலை இது கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா கலர் விட்டுக்கோங்க. நம்ம அந்த பாலை மிக்ஸ் பண்ணியாச்சு. ஒரு கொதி வரும்போது இதை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம பால் மிக்ஸ் பண்ணி 1 நிமிஷம் ஆச்சு ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் கொதி வர ஆரம்பிச்சு. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இது ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம தக்காளி பாயாசம் ரெடி ஆயிடுச்சு. இந்த பாயாசம் ரொம்ப டேஸ்டியா இருக்கும். இது வரைக்கும் நீங்க பார்த்து கேட்டே இருந்திருக்க மாட்டீங்க. இந்த மாதிரி ஒரு வெரைட்டியான டிஷ்ஷா வேணும்னா நம்ம கேடிஎஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இதை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.